ஏன்டா உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நீ நல்லது செய்யலை, அவங்களையே இடைஞ்சல் படுத்துகிற, அவங்களுக்கே நீ எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்னா நீ எப்படி நாட்டை திருத்த போகிற? 41 பேர் செத்து கிடந்தப்பையும் ஓடி போயிட்ட. விஜய் மிகப்பெரிய ஒரு நார்சிஸ்ட்டு, விஜய் ஒரு மிகப்பெரிய சைக்கோ, அவன் ஒரு பெரிய பகல் குடிகாரன் அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு இன்னொருத்தர். விஜயை பார்த்து கேட்கிறேன், நீ பகல்ல சரக்கு அடிக்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஃபுல் டைம் 24 hours போதையில இருக்கிற பைத்தியக்காரனா நீ சைக்கோவா? நீ அவன் கூட தண்ணி அடிக்கிறவன பூரா எனக்கு தெரியும், நானும் சினிமாக்காரன் தான். நீ பகல்லாம் போதையில இருக்க, இரவுலாம் பெண்களோட இருக்க, நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன், நீ ஒரு காவாலி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், சினிமா துறையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். விஜய் என்கிற ஒரு கிறுக்கு கோமாளி பையில பாக்குறதுக்கு 41 பேர் செத்து போயிட்டான். தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தடித்த வார்த்தையில் பயன்படுத்த ஏங்க, அவன் சைக்கோ தாங்க, அவன் மனநோயாளி. விஜய் என்பவன் ஒரு மனநோயாளி. நீங்க டைட்டிலே போடு, நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன். அவன் ஒரு மனநோயாளி, சைக்கோ கில்லருங்க. அவன் வீட்டுல இடம் விழுந்தா செய்வானா செய்ய மாட்டானா நான் கேட்கிறேன். இல்ல, ரொம்ப தடித்த இறப்பு என்பது எல்லாருக்கும் பொதுதானே. ஒரு உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா நான் கேட்கிறேன். தாவேகாரன் சேர்ந்து